கடந்த 2005ஆம் ஆண்டு திரையுலகில் காலடி எடுத்து வைத்தவர் நடிகை அனுஷ்கா. தனது அட்டகாசமான நடிப்பினால் தென்னிந்திய திரையுலகில் மிகவும் முக்கியமான நடிகையாக உருவானார். கதாநாயகியை மையப்படுத்தி கதைகளை அனுஷ்கா இருந்தால் தைரியமாக களத்தில் இறக்கலாம் என தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் பெரும் நம்பிக்கை வைத்திருந்தனர். அதேபோல் அருந்ததி, ருத்ரமாதேவி உள்ளிட்ட படங்கள் மூலம் வெற்றி வாகை சூடியவர் அனுஷ்கா. பாகுபலி படத்தினை திரையில் கொண்டாடிய ரசிகர்களில் பலர் பிரபாஸ்காக படத்தினை கொண்டாடினார்கள் என்றால் பலர் அனுஷ்காகவும் படத்தினை கொண்டாடினார்கள். கடந்த 2015ஆம் ஆண்டு வெளியான பாகுபலி படத்தின் வசூல் என்பது தென்னிந்திய திரையுலகம் மட்டுமல்லாமல் இந்திய திரையுலகமே யோசிக்காத விஷயம்தான். அப்படியான நிலையில் அந்த படத்தில் அட்டகாசமான அதே நேரத்தில் பிரபாஸுக்கு சவால் அளிக்கும் வகையிலும் நடிப்பினை வெளிப்படுத்திய நடிகையாக இருந்தார் அனுஷ்கா. அதே போல படத்தின் 2ஆம் பாகம் உலகம் முழுவதும் ரூபாய் 1800 கோடிகளுக்கு மேல் வசூல் குவித்தது. அதில் அனுஷ்காவின் பங்கும் ஏற்படுத்திய எதிர்பார்ப்பும் இல்லாமலே இல்லை. இந்த படத்திற்கு முன்னரே நடிகை அனுஷ்கா பிரபாசுடன் பில்லா படத்தின் ரீமேக்கில் நடித்திருந்தார். இது மட்டுமில்லாமல் பல படங்களில் இணைந்து நடித்துள்ளார். பாகுபலி படத்திற்கு பின்னர் இருவரும் காதலித்து வருவதாக கிசுகிசுகள் எழுந்தது. இந்த கிசுகிசுகள் இப்போது வரை அவ்வப்போது ஏதாவது ஒரு வகையில் புகைச்சலை ஏற்படுத்தி கொண்டுள்ளது. ஆனால் பாகுபலி படம் பிரபாஸ் மற்றும் அனுஷ்காவை பேன் இண்டியா ஸ்டார்களாக மாற்றியது. இந்த நிலையில் அனுஷ்கா நடிப்பில் தற்பொழுது ஹாத்தி படம் உருவாகியுள்ளது. படத்தின் கிளிம்ஸ் வீடியோ வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பினை பெற்றுள்ளது. இந்த படத்தின் ரிலீஸ் தேதி இன்னும் படக்குழு தரப்பில் அறிவிக்கப்படவில்லை. அனுஷ்காவுக்கு உடல்நிலை சரியில்லை என்ற தகவலும் தனது சவாலான உடல்நிலைக்கு மத்தியில் அனுஷ்கா நடித்து வருகிறார் என்ற தகவலும் வெளிவந்துள்ளது. இந்த நிலையில் பிரபாஸ் மட்டும் இல்லாமல் நாகார்ஜுனா மற்றும் கோபிசந்த் ஆகியோருடன் அனுஷ்கா டேட் செய்து வருகின்றார் என்றெல்லாம் கிசுகிசுகள் தெலுங்கு சினிமா உலகில் வேகமாக பரவியது. ஆனால் தன் மீதான கிசுகிசுகளுக்கு அனுஷ்கா எங்கும் பதிலளிக்கவில்லை. மேலும் தனது அட்டகாசமான நடிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி வருகிறார். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.